செலவைட்டம் நிறைய வரும்ல, அதனால செலவைட்டம் வருது அப்படின்னா அந்த செலவை என்ன பண்ணணும், நல்ல சுப செலவா மாத்திக்கணும். நல்ல புத்தியுள்ள பிள்ளையா இருந்தா பொழைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்களே, சுப செலவா மாத்திக்கணும். அப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நிலம் வாங்கலாமான்னு ஆசைப்படுறீங்களா, நிலம் வாங்கி போட்டுருங்க. சார் என்கிட்ட நிலம் இருக்குது, வீட்டை கட்டலான் இருக்கிற, தயவு செய்து 2.5 வருஷம் அஷ்டமச்சனியில வீட்டை கட்டுங்க. நல்ல பணம் பூரா உங்களுக்கு செலவாகும். ஆனா இந்த 2.5 வருஷம் திரும்பி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய வீடு ஒன்று பக்காவா அழகா காத்துட்டு இருக்கும். ஆனா வண்டி வாங்கணும், கார் மட்டும் வேண்டாம். நான் பெருசா ஆடம்பர கார் வாங்கலாம்னா தயவு செய்து ஆடம்பர காரை வாங்கணும். கார் வச்சிருக்கவங்க இருக்க காரையே ஓட்டுங்க. நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, அசையாத சொத்துக்கள் அப்படியே நிலையா இருக்கிறது மட்டும் நீங்க பண்ணுங்க. ஆடம்பர செலவுகளுக்கு மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா பணம் விரயமாயி போயிடும். அப்ப ஆரோக்கியத்துல கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த மலம், அதாவது சொல்றாங்கல்ல டாய்லெட், இது மாதிரி போகக்கூடிய விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடல் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கழிவு பொருட்கள் உடம்புல வெளியேறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதையெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அப்ப இந்த அஷ்டமச்சனி நான் சொல்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரே விஷயம், விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லை. அப்ப நீங்க இந்த 2.5 வருஷம் உங்களுடைய சூரியனோட ராசி அதிபதி சூரியனாட்டா இல்லாமல் கொஞ்சம் சனி மாதிரி மாறினீங்கன்னா 2.5 வருஷம் நீங்க தான் கிங் மேக்கர். அதுல எந்த மாற்றம் இல்லை. இல்ல நான் மாறல, ஏன்னா விதி வலியுது, நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொள்கையில இருப்பாங்க. ஆனா மாத்தித்தான் ஆகணும். ஆனா மாறலினா நான் சொல்றதுக்கு தகுந்தாற் போல் நடக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஒரே ட்ரீட்மெண்ட். 8ஆம் இடத்துல சனி போகுது. அறுவை சிகிச்சை எல்லாம் சில பேர்த்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்ப நீங்க யாராச்சும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் அறுவை சிகிச்சை பண்றாங்கன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா அறுவை சிகிச்சை பண்றதுக்கு உண்டான நீங்க நேரா போய் அதுக்குண்டான உதவி பண்ணுங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடத்துல உங்களுடைய குலதெய்வம் கோயிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கோயிலா இருந்தாலும் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை மொட்டை போட்டுக்குங்க. தலைக்கு ஒரு தடவை மொட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. இது நடைமுறையில அனுபவத்துல சில விஷயங்கள் கண்ட பரிகாரம். சனீஸ்வரனுடைய வழிபாடு பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. முதியோர்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த 2.5 வருஷத்துல ஒரு 6-7 முறையாவது சாப்பாடு தானம், தண்ணி தானம் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு கண்டிப்பா குறையும்.